வெல்கம் டு சேஷாயினிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமையை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் கோதுமையை மிக்சியில் போட்டு ரவையை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை நான் அப்படியே ஜல்லடையில் போட்டு ஜலிச்சிக்கிறேன். ஓகே, கடுகு, சோம்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். பெருங்காயமும் எடுத்துக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி முதல் கடுகு போட்டுக்கிறேன். அதை நல்லா வதக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அப்புறம் கேரட்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான். நெக்ஸ்ட் இதில் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் கடலைப்பருப்பும் போட்டுக்கிறேன். சீரகத்தையும் போட்டுக்கிறேன். அதை நல்லா நம்ம கலரிக்கலாம். அந்த பருப்புலாம் நல்லா செவக்கணும். நெக்ஸ்ட்டு நான் இதில் வெங்காயமும், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு நான் பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுற உப்புமா. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்படி கொதிக்கும் போது நம்ம இந்த அரைச்சி வச்ச கோதுமையை சேர்த்துக்கணும். நான் ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டே கலர்றேன். அந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ கோதுமை உப்புமா செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் ரவையே அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி வற்றிருத்து, கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிருத்து. நீங்கள் எப்போவுமே கோதுமையை அரைச்சி அதை மாவாக்கி நீங்கள் சப்பாத்தி பூரி தான் ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக இனிமேல் வீட்லேயே அரைச்சி ஒரு நியூ டிஷ் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சம்பா ரவைக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம். இப்போ நல்லாவே தண்ணி வற்றிடுது. இப்போ நல்லா இதை கலரிக்கணும். பாருங்கள், உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் வெந்திருக்குன்றத. வெந்திருக்கு பாருங்கள் நல்லாவே. இப்போ நம்மளுடைய டேஸ்டியான கோதுமை உப்புமா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.